அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் வெங்கடேசன். பிபிஓல இந்திரா நகர்ல இருந்து வரேன். நான் ஒரு பார்வையற்றவர். இஸ்லாமிய 5 வேளை தொழுகிறார்கள். அது எந்த காரணத்துக்காக தொழுகிறார்கள்? ஒரு சில இஸ்லாமியர்கள் தொழுகவே இல்லை, அவங்க படிக்கத்தான் சொல்லுகிறார்கள். இதனுடைய காரணம் எனக்கு தெரியணும். 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன? எதனால இந்த 5 வேளை தொழுகை நடத்துறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 5 நேர தொழுகை முஸ்லிம்கள் மேல கடமையாக இறைவன் விதித்திருக்கின்றான். எதனால இந்த 5 நேர தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை பற்றி இறைவன் திருமலையில சொல்லும் பொழுது, இறைவனை நினைவு கூறுவதற்கு முதல் விஷயம். அடுத்து இந்த தொழுகையானது மனிதர்களை வெட்கக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் தீய காரியங்களில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றார். இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்கான்னு நம்ம நம்புறோம். ஏன்னா நம்ம திடீர்னு முளைச்சு வந்திருக்க முடியாது. ஒரு படைப்பாளன் இல்லாம படைப்பினங்கள் கிடையாது என்று இருக்கும் பொழுது, இறைவன் நம்ம படைச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல இறைவனுக்கு அவனை நினைவு கூறும் பொருட்டு நம்மளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவன் கட்டளையிட்டு 5 நேர தொழுகையை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். இந்த 5 நேர தொழுகையை நம்ம தொழுகும் பொழுது இதனால இறைவனுக்கு எதுவும் லாபமோ நட்டமோ கிடையாது. இறைவன் அவன் கண்ணியமான ஒரு இடத்துல இருக்கிறான். அனைத்து பொருள்கள் மீது அவனுக்கு சக்தி இருக்கின்றது. அவன் தான் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றார் என்ற நிலையில இதை நம்ம வணங்குறதுனால இறைவனுக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா? நம்ம வணங்காதனால 5 வேளை ஒரு தொழுகல அப்படின்றதுனால இறைவனுடைய கிரேடு குறைஞ்சிருமா அப்படின்னா இறைவனுடைய கிரேடு எல்லாம் குறைய போறது கிடையாது. இப்படி நம்ம தொழுகை நடத்துவது நம்மளை நாமளே சீர்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம இறைவனத்தில் பரிசை பெறுவதற்கும் தான் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. 5 நேர தொழுகை ஒருவர் தொழும் பொழுது இறைவனுடைய நினைவு அவருக்கு வருகின்றது. இறைவனுடைய நினைவு வரும் பொழுது நம்ம போய் இறைவனை வணங்குகின்றோம், இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது இறைவனுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல அதிகமா உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? தவறான விஷயங்கள்ல ஈடுபட மாட்டோம், பொய் பேசுவோம். மனிதன் என்ற அடிப்படையில பொய், புறம் பேசுறது, இது போன்ற பல்வேறு விதமான தவறுகளை, ஒழுக்க ரீதியான தவறுகள், பொருளாதார மோசடி செய்யறது, அடுத்தவருடைய பணத்தை திருடுறது, அடுத்தவரை ஏமாத்தி பிழைக்கிறது, இது போன்ற வேலைகள் சேட்டைகள் எல்லாம் மனுஷன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்படி செய்யக்கூடிய மனிதனை பண்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார். தொழுகும் பொழுது ஒரு மனிதன் இறைவன் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்து தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒருவர் நான் இப்ப தொழுக போறேன்னு வைங்க, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழுகை ஃபஜ்ர் என்று, அந்த தொழுகையை நாங்க தொழுக போறோம். தொழுகும் பொழுது போய் காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கிறேன். நான் திடீர்னு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏன் பள்ளிவாசலுக்கு நான் ஓடுறேன்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இந்த அச்ச உணர்வு எனக்கு வருகின்றது. அதனாலதான் தூக்கத்தையும் நான் விட்டுவிட்டு நான் தொழுகையின் பக்கம் ஓடுகின்றேன். போய் தொழுகைக்காக நிற்கும் பொழுது இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நான் நிற்கின்றேன். அப்ப அப்படி நின்று விட்டு தொழுது விட்டு நான் வெளியே வரும் பொழுது ஏதாவது ஒருவர் இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு ஒருத்தவர் இருக்காருன்னு வைங்க, அந்த ஆட்டோல பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி அவர் ஒரு பேங்க்ல எடுத்த பணத்தை கொண்டு போறாரு. மறந்துட்டு அந்த பையன் அந்த ஆட்டோலயே வச்சுட்டு கீழே இறங்கிடுறாரு. இப்ப நான் என்ன செய்வேன்? இறைவனை வணங்கிட்டு வந்திருந்தேன்னா இறைவன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த பணத்தை நான் எடுத்து சாப்பிடலாம், நான் எடுத்து தின்னலாம். ஆனால் இதை நான் தின்றேன்னா இறைவனத்துல நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். இறைவன் இது குறித்து எனக்கு கேள்வி கேட்பான். நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதுக்கு பேர் மறுமை. அந்த மறுமையில இறைவன் என்னை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பி, ஏன்னா இந்த மாதிரி அடுத்த பணம் 1 லட்சம் ரூபாய் இவன் தான் வச்சுட்டு போனான்னு தெரிஞ்ச நிலையில நீ ஏன் அதை திண்ட என்று சொல்லி இறைவன் கேட்கும் பொழுது நான் மாட்டிக்கிடுவேன். இந்த அச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்துல வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? மறந்து வச்சுட்டு போறவரை கூப்பிடுவேன், ஐயா ஐயா வாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை வச்சுட்டு போயிட்டீங்க என்று சொல்லி நான் இந்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கின்றேன் என்றால்
இறைவனுடைய பய உணர்வு எனக்கு அதிகமாகும். அடுத்து வந்து மதியம் 1 மணிக்கு ஒரு தொழுகை, கொஞ்சம் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுத்தும் பொழுது நம்மளுடைய அந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் இறங்கிடும். காலையில ஒரு 5 மணிக்கு போட்ட சார்ஜ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன செய்வோம், 1 மணிக்கு போய் திரும்ப நிக்கிறேன் இறைவன் முன்னாடி. இறைவன் முன்னாடி நிற்கும் பொழுது அப்ப இறைவனை மறுபடியும் நினைக்கிறேன், இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பய உணர்வு எனக்கு வருகின்றது. அப்ப 1 மணிக்கு ஒரு சார்ஜ் போட்டு விட்டுறோம். சார்ஜ் போடும் பொழுது இறைவனுடைய நினைவுல நான் தவறுகள்ல இருந்து மீளுவேன். ஒரு அழகான பெண்ணை நான் பார்க்கிறேன்னு வைங்க, இது தவறு, இது ஒழுக்க ரீதியான கட்டுப்பாடு உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அந்நிய பெண்களை நீ பார்க்க கூடாது, தவறான வார்த்தைகளை நீ பேசக்கூடாது, தீய விஷயங்களை நீ கேட்க கூடாது என்று சொல்லி இறைவன் விட்ட கட்டளை என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய உள்ளத்துல இறைவனுடைய பயம் உருவாகின்றது. இந்த மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருந்தா தான் ஒரு மனுஷன் சரியா வருவான். அப்படின்றதுனால இறைவனை வந்து வணங்குவதற்கு இறைவன் ஏற்பாடு செஞ்சு ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க தொழுவுங்க. லொகரு தொழுதுட்டோமா 1 மணிக்கு, அதுக்கு பேர் லொகரு. அடுத்து அசரு, அது 4 மணிக்கு. 4 மணிக்கு திருப்பி இன்னொரு ஒரு ரீசார்ஜ். அடுத்து மகரிபன் என்று சொல்லக்கூடிய தொழுகை, அது வந்து ஒரு 6-6:30 மணி போல சூரியன் மறைஞ்ச உடனே. அப்புறம் மறுபடியும் ஒரு ரீசார்ஜ். அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி இஷா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரீசார்ஜ். மொத்தம் 5 தடவை. தூங்கி எழுந்தவனே இறைவனுடைய நினைப்புல ஓடிடுவேன் பள்ளிவாசலுக்கு. இப்படின்னு பொழுது இது போன்ற தொழுகையை முறையாக பேணி தொழக்கூடியதுனால நான் வந்து நல்லவனா மாறுறேன், ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறுகின்றார்கள். இப்படி செய்யும் பொழுது சமூகம் வந்து பலன் பெறுகின்றது. இதனால எனக்கு நன்மை கிடைக்குது, சமூகத்துக்கும் பலன் கிடைக்கின்றது. நான் வந்து பொய் பேச மாட்டேன், பொருளாதார மோசடி செய்ய மாட்டேன், அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன். காரணம் என்ன, கலப்படம் பண்ணா இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வியாபாரம் பண்றேன், பால்ல தண்ணியை கலப்பனா எப்படி நீ தொழுகிறப்ப பார்த்து கொண்ட அதே இறைவன் தான், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே இறைவன் தான் நீ பால்ல தண்ணி கலக்கிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பய உணர்வு எனக்கு வரும். அப்படி பய உணர்வு வரும் பொழுது நான் அத்தகைய தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருக்கின்றது என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த தொழுகையானது தீய காரியங்களில் இருந்தும் வெட்கக்கேடான விஷயங்களில் இருந்தும் உங்களை தடுக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில தான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார் என்ற அடிப்படையில 5 வேளை தொழுகையை நம்ம நடத்துறோம். ஐயா அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள் வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டாங்க. பல முஸ்லிம்கள் தொழுகிறதே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மைதான், நிலைமை அப்படிதான் இருக்கின்றது. இத்தகைய ஒரு விஷயத்தை வந்து அதனுடைய பலனை உணராதவர்களாக பல பேர் வந்து தொழுகாம இருக்கிறாங்க. அப்படி அவங்க தொழுகிறனா அது குறித்து இறைவனிடத்தில் அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். இறைவன் அது குறித்தும் கேள்வி கேட்பார். இது எப்படி இறைவன், நான் வந்து உனக்கு தொழுகை கடமையாக்குனப்பா நீ ஏன் தொழுகல என்று சொல்லி இறைவன் கேள்வி கேட்பாரு. அதுக்கு அவர்கள் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இறந்தவுடனேயுமே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றிதான் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில தொழுகை என்பது வந்து 5 வேளை தொழுகையை வந்து ஒவ்வொருவரும் தொழுது அவங்க வந்து இறைவனுடைய பயத்தை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 5 வேளை தொழுகையை வந்து இறைவன் கடமையாக்கி இருக்கின்றார். இது விளங்காத பல நபர் என்ன செய்யறாங்க, தொழுகை முறையா பேண்டது கிடையாது. இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இருந்தா அவங்களுக்கு நம்ம இதுல அறிவுரையா சொல்லிக் கொள்கின்றோம். பாத்தீங்களா, உங்க கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்களா, தொழுக போகாத ஆள்கள் எல்லாம் முஸ்லீமா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப வந்து இதுல இருந்து முஸ்லீம்களும் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றத செய்தியா சொல்லிக் கொள்கின்றோம்.